புது மதிப்போகல சும்மா அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினாதான் இங்கே ஏற்றப்படும். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நல்ல வேலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் நம்ம வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஏன்னா இங்கே வந்து யாருமே இல்லை. அத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டாங்க, நாட்டு விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்தோம், விளக்கெலாம் வாங்கிட்டு வந்தோம். சரி, சாப்பாடு செய்ய சொன்னாங்க. சாப்பாடு வச்சுட்டு சாப்பாடு மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதாவது சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். அத்தை வந்து வடை சொல்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறதா சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கேயும் பண்ணுவோம், அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து பண்ணுவோம். அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கே வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போகலாம். ஆமாம், அங்கே எல்லாமே நான் முடிச்சிட்டேன். காலைல எழுந்தேன், சாப்பாடு செஞ்சேன், உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு சாம்பார் வாங்கி வச்சேன். சாம்பார் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தோமே. ஸோ இங்கே இருக்குது கொஞ்சம் வேலைன்னு சொல்லிட்டு அதனால செஞ்சுட்டு திரும்ப அங்கேயே போயிடும். சரி, ஓகே. சாப்பாடு எல்லாம் நடக்குதா? சாம்பாருக்கு கொதிச்சுட்டு இந்த பயிர் கரைப்பேன். சரி, நீங்களும் வந்து கார்த்திகை தீபத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். சரி, பார்க்கலாம் தொடர்ந்து. பார்க்கலாம். நான் சரி என்ன பண்ணிருக்கா? விளக்கு கழுவிட்டு இருக்கேன். வரும்போதே விளக்கு வாங்கிட்டே வந்துட்டோம். மொத்தம் வந்து 30 விளக்கு. 30 விளக்கு 27 விளக்கு ஏற்றலாமா? 27 மேலே 100 வரைக்கும் கூட ஏற்றலாமா? 27 கம்மியாக ஏற்றக்கூடாதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் 30 வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன விளக்கு இருந்துருக்கு, முன்னாடி வாங்கின விளக்கெல்லாம் இருந்துருக்கு. ஆனால் இங்கே நான் புது மதி போகல சும்மா வாங்கிட்டு வந்தாங்க. அதனால புதுசாக எல்லாத்தையும் எடுத்துதான் சொல்லிட்டு புதுசாக ஏற்றுறோம். கழுவுங்க. என்ன வேலை நடந்துட்டு இருக்க? பொட்டு வச்சு திருச்சல் போட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க. இன்னும் 6 மணி ஆகலை. அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினாதான் இங்கே ஏற்றப்படும். ஆமாம், 6 மணிக்கெலாம் அங்கே ஏற்றுறான்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றிடுவாங்க 6 மணிக்கெலாம். ஆமாம், எல்லாம் ரெடியாகவே இருக்குது விளக்கு. இது எப்பயுமே குத்து விளக்கு வந்து ஏற்றணும். வாசலில் இங்கே வந்து அங்கே வந்து குத்து விளக்கு எப்பயுமே ஏற்றணும். அதனால் குத்து விளக்கு 2 எடுத்து வச்சிருக்கோம். ஆமாம். இதுவே அப்படியே தீபத்திலே சூழ்ந்திருப்பது போல நமக்கு தெரிகிறது. அந்த ட்ரோன் காட்சிகளை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையினுடைய உச்சியை இங்கிருந்து பார்க்கிற போது ஏதோ பெரிதாக தெரிகிறது. இது வந்து நெய் தீபம். என்ன சார், நான் படிச்சாச்சா? படிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு. சாப்பிட்டுன்னு சொல்கிற, சத்தமாக பேச மாட்ற. சாப்பிட்டுட்டோம், படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுங்க கேம் விளையாடிட்டு. இதுக்கப்புறம் தான் அங்கே போகணும். ஆமாம், அங்கே போய்ட்டு விளக்கு ஏற்றணும். அப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் இருக்குது. இது வந்து நம்மளோட வீட்டு வாசலில் ஏற்றிட்டோம். எல்லா இடத்துக்குமே எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் எல்லாத்துக்குமே 6 விளக்கு ஏற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 6 விளக்கு. அப்புறம் லைனாக விளக்கு ஏற்றிட்டு இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கு. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கார்த்திகைலாம் முடிஞ்சுதா? எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். இந்த கார்த்திகை சுற்றுவாங்க தெரியுமா? ஆமாம். பட் இல்லவே இல்லை, மழையினால யாரும் செய்யல போல. நாங்களே செய்வோம், ஆனால் மழை பெய்தாலும் எங்கேயும் செய்ய முடியல. அவ்வளோதான், இன்னைக்கு கார்த்தி முடிஞ்சிருச்சு. அண்ணாமலையார் கார்த்தி. நாளைக்கு நாட்டு கார்த்தி. நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு
போயிருந்தோம் இல்லையா, அதாவது அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ஜாலியாக வந்து கார்த்திலாம் வந்து கொண்டாடிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டையும் விளக்கு ஏற்றணுன்றதுனால நம்ம இங்கே சீக்கிரமாக வந்து கிளம்பி வந்துட்டோம். சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்டு இங்கே வந்து கிளம்பி வந்துட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் பார்த்தீங்களா 2 குத்து விளக்கு, ஸோ குட்டியான க்யூட்டான ஒரு 2 குத்து விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கொத்தி வச்சிருக்கோம். ஸோ எப்பவுமே படிக்கணும் இல்லையா, ஈவினிங் டைமில் நம்ம எப்பவுமே வீட்டில் படிப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி தான் படிக்க போகிறோம். உங்கள் நெற்றியில் வந்து 6 விளக்கு வாழை இலை வச்சு பச்சரிசி வச்சு அதில் ஒரு 6 விளக்கு. நடுவில் குட்டியாக ஒரு பூ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பூவில் மொட்டையாக இருந்த மாதிரி சின்ன பூ வச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து ஆயிடுச்சு. மனம் வந்து காலில் எனக்கு விஷயம் சொல்லிட்டே இருந்தாரு. இங்கேருந்து பார்த்தாலும் அண்ணாமலை தீபம், அண்ணாமலையில் இருக்கிற தீபம் தெரியும் சொல்லிட்டு. ஸோ அது தெரியும் நிறைய எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட்லாம் தெரியும்னு நினைப்பேன். ஆமாம் தெரியும், மேலே ஏறி பார்ப்போம் மெத்திர. அது ஒரு 2 மாடி வீடுன்னு வச்சுக்கேன். அந்த ஹைட்டில் ஏறி பார்த்தா தெரியும், அந்த ஒளியோட ஒளி தெரியும் எரியிற மாதிரி மலை மேலே. பார்ப்போம், மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. படிச்சுட்டு வரோம். சரி, அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேலே போய் காட்டுறோம் பாருங்க. தெரிஞ்சா காட்டுறோம், தெரியுமா எனக்கு தெரியல கன்ஃபார்மாக இங்கேருந்து. நீங்கள் இருக்கிற இடத்துல மாடி மேலே ஏறின்னு பார்த்தா தெரியுமான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறோம். திருவண்ணாமலையில் இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அழகாக பக்கத்தில் இருந்தே பார்ப்பாங்க. நான் காலைல சொன்னேன், ஆனால் செய்தி பார்க்கும்போது கூட்டத்தை பார்த்தோன்னா செம்ம கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்து போயிருந்தாங்க போல. ஸோ அந்த வாட்டி வந்து நம்மளால போக முடியல. நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பாக போக முடிஞ்சா கண்டிப்பாக போயிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகணும், கிரிவலம்லாம் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் வந்து பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் மலை ஏறி போகக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து போகலை. ஒரு வருஷம் அவங்க மலை ஏறி போகணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அதான் போகல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம அதாவது பருவதமலை போலான்ட்டுட்டேன். பருவதமலை ஃபிக்ஸ் பண்ணியும் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. எங்களோட வெட்டிங் டே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எங்களோட வெட்டிங் டே தெரியும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா சொல்றது நிறைய பேர் வந்து உங்களுக்கு வெட்டிங் டே வந்து வரப்போகுது இல்லையா சிஸ்டர் சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்களோட டேட் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நாங்களும் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட வெட்டிங் டேட் வந்து நாங்கள் வந்து சொல்றோம் கண்டிப்பா. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சரி 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 படிக்கலாம். படிக்கலாம். சரி வாங்க. என்ன சக்தி மேலே போய் பார்த்தீங்களா? தீபம் தெரியுதா? தீபமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நாங்கள் வந்து செல்லில் பார்த்தோம். திருவண்ணாமலையிலே திம்போடு தான் தெரியுது, குட்டியாக தான் தெரியுறாங்க. இங்கே நாங்கள் ஏறி பார்த்தா எங்கே சுத்தமாக தெரியவே இல்லை. இங்கே இருக்க செடி மரமே மறைச்சிக்கு போல மறைச்சிக்கூட தெரியல. அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, மேலே போனதுக்கப்புறம் திருவண்ணாமலை எந்த சைடு சரி பார்த்துட்டு 2 பேரும் வேறு பார்த்தாரு. எங்களுக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து செல்லில் தான் பார்த்தோம், டிவியில் தான் வந்து பார்த்தோம். சரி நம்ம கோயிலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆமாம், எனக்கு வந்து நிறைய சவுண்ட் நாங்கள் நட்டிக்கு போனாங்க. நிறைய வந்து கோயில் வந்து மணி சத்தம் கேட்டுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கோயிலுக்கு வந்து போகிறோம். ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும், சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்துட்டு போகலாம், எப்படி போயிட்டு வரலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து போனோம். அதாவது நைட் சொன்ன கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போனோம்னா நட சாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 8:30 தான் போனோம். நட சாத்திட்டாங்கன்றதுனால நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இங்கேருந்து வேலை வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் காலை எழுந்தோம், 2 பேருமே குளிச்சுட்டு நான் சாப்பாடு செஞ்சேன், இவர் கொஞ்சம் வேலை செஞ்சேன், ஹெல்ப் பண்ணார். ஸோ ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் இவர் வந்து ஆஃபீஸ் போகணுன்றதுனால ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். நான் வீட்டில் இருக்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் படைக்கும்போது ஃபோன் பண்ண வந்து படைச்சிட்டு திரும்ப போயிட்டார். அதுக்கப்புறமா ஈவினிங்காக பர்மிஷன் கேட்டு திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் செஞ்சுட்டு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு திரும்ப இங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்றணும். ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.